Hi everyone. Day to day life la நம்ம பயன்படுத்தக்கூடிய sentences English ல பார்க்க போறோம் இந்த வீடியோல. The first one is pare your nails. இந்த sentenceல pare அப்படிங்கற வேர்டுக்கு trim பண்ணுங்க அப்படின அர்த்தம். Pare your nails அப்படினா நகங்களை trim பண்ணுங்க அப்படிங்கிறது meaning. Next one is rake the dry leaves. போன வீடியோல பார்த்தோம் rake அப்படிங்கிறது ஒரு garden tool. Rake the dry leaves அப்படினா காஞ்ச இலைகளை கூட்டி வாரி குமிச்சு வைங்க அப்படின அர்த்தம். The next sentence is scour the cooker. Scour the cooker அப்படினா குக்கரை நல்லா அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்க அப்படின அர்த்தம். வாணலி குக்கர் மாதிரியான சில பாத்திரங்கள் பிசு பிசுன்னு இருக்கும், இல்லைன்னா பிசு கூட இருக்கும். இந்த மாதிரி பாத்திரங்களை நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். இதை தான் ஸ்கவரிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் செட் த டேபிள் அல்லது லே த டேபிள். இதுக்கு என்ன மீனிங்னா டைனிங் டேபிளை சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணுறது. பிளேட்ஸ், கப்ஸ், ஜக்ஸ், ஸ்பூன்ஸ், நைஃப்ஸ் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் செட்டிங் த டேபிள் அல்லது லேயிங் த டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் குக்கிங் அப் எ ஸ்டோரி. சில பேர் உண்மையை பேசாமல் அப்படியே திரிச்சு பேசுவாங்க. அவங்களாம் ஒரு கற்பனை பண்ணி பேசுவாங்க. இதை கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் குக்கிங் அப் எ ஸ்டோரி அப்படிங்கிறதுக்கும் இந்த மீனிங் தான். அவள் கதை விடுறா, உண்மையை திரிச்சு பேசுகிறா அப்படின்னு அர்த்தம். The next sentence is I can't buy what you said. இந்த சென்டென்ஸில் buy அப்படிங்கிற வேர்புக்கு believe அப்படின்னு அர்த்தம். I can't buy what you say அப்படின்னா நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல அப்படின்னு அர்த்தம். The next one is I caught a whiff of the coffee from the kitchen. Catching a whiff அப்படின்னா நம்மளை தாண்டி ஒருத்தங்க போகிறாங்க, அவங்க போட்டிருக்கிற பர்ஃப்யூம் அப்படியே அந்த காற்றுல வருது, அதை நம்ம அப்படியே அப்படின்னு ஒரு இழுப்போம். இப்படி அந்த இழுக்கிறதுக்கு பேர் தான் கேட்சிங் எ விஃப் அப்படின்னு பேர். இப்போ ரோட்டில் போயிட்டே இருப்போம், அந்த டீ ஷாப், காஃபி ஷாப்பில் இருந்து அந்த டீயோட ஸ்மெல், காஃபியோட ஸ்மெல் வரும், அப்படியே நம்ம அதை அப்படியே நுகருவோம். இதுதான் கேட்சிங் எ விஃப். ஐ காட் எ விஃப் ஆஃப் த காஃபி ஃப்ரம் த கிச்சன். இதுக்கு கிச்சன்லேருந்து வர அந்த காஃபி மணத்தை நான் அப்படியே நுகர்ந்தேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஐ racked my brains all day but I couldn't remember her name. Racking one's brains அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு மூளையை கசக்கிக்கிட்டு யோசிக்கிறது, ரொம்ப தீவிரமாக சிந்தனை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஐ racked my brains all day but I couldn't remember her name அப்படின்னா நாள் முழுக்க நான் மூளையை கசக்கிக்கிட்டு யோசித்தோம், அவளுடைய பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரலை அப்படின்னு அர்த்தம். That's all for today. Thank you.